இன்றைக்கி vlog வந்து திங்கள் சந்தை மண்டே மார்க்கெட்டில் போயிட்டு கருவாடு மீன்லாம் வாங்கலான்னு இருக்கோம். எல்லா கடையும் இருக்கும். மோஸ்ட்லி கருவாடு கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும், அதே நேரம் செம்ம குவாலிட்டியாகவும் கிடைக்கும். 1 இயருக்கு தேவையான கருவாடு வாங்கிட்டு வந்துடுவோம். எப்போவும் பஸ்ஸுக்காக வெயிட்டிங் ஆல்வேஸ். நம்ம இந்த பக்கம் போகிறதுக்கு பஸ் நின்னா ஆப்போசிட் சைடில் பஸ்ஸு போகுது. 2 பஸ் போயிடுச்சு. திங்கள் சந்தை பேருந்து நிலையம், காமராஜர் பேருந்து நிலையம் பேர் வச்சுட்டேன். மார்க்கெட் இந்த சைடு தானே, கரெக்டாக தானே போகிறோம். அப்படி வரும் ஆக்சுவலாக. இன்றைக்கி வந்து திங்கள் சந்தை மார்க்கெட் ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் மார்க்கெட். துப்பட்டா வைக்கிறாங்க. துப்பட்டா, கீரை, கருப்பட்டி நல்லா இல்லைடா ஃபஸ்ட்டு. ஃபுல் மார்க்கெட் இருக்குல்ல, இல்லைனா காலியாக இருக்கும்ல இங்கே. இன்றைக்கி தான் மண்டே மார்க்கெட்டுக்கு மண்டே அன்றைக்கி வந்தால் தான் ஃபுல் மார்க்கெட் இருக்குது. நல்லா இருக்குதுங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது கத்திரிக்காய். வேறு ஸ்நாக்ஸ் மட்டும் காய் போட்டுக்கிறாங்க வேறு பக்கெட்டில் போட்டு. சில்வர் பாத்திரத்துக்கு ஒரு கடை. இங்கே வேறு காராச்சேவு. இது இருக்குடா பைனாப்பிள். ஊர் மாதிரி வைக்கிறாங்க. எவ்வளோ பைனாப்பிள்? எப்படி? 400 ரூபாய். அழகாக இருக்குது. வாங்க, நமக்கு தேவையா? வெள்ளை பாவக்காய், சிகப்பு வெண்டைக்காய், இங்கே இவ்வளோ இருக்குது கவரில் போட்டு. நெல்லிக்காய் சைஸை பாரு, கீழே சாணி. ஆப்பிள் சைஸுக்கு இருக்குடா. இங்கே தானே ஃபஸ்ட்டு கருவாடை வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல தானே. வேற ஒரு இடம் காமிச்சாங்களே அன்னைக்கு, ரோடு மாதிரி போய் போனோம். நார்த்தங்காய் பாரு மாமா, வாங்கிட்டு போய் ஊரில் போய் ஊறுகாய் போடுறேன். நார்த்தங்காய் வாங்கலாமா? 1 கிலோ? 1 கிலோ தேவைப்படுமா ஊறுகாய்க்கு? வரும்போது பார்ப்போம் எத்தனை. நார்த்தங்காய் எவ்வளோ கிடைக்குது. ஸோ அப்படியே மார்க்கெட்லேருந்து, காய்கறி மார்க்கெட்லேருந்து வெளியே வந்தால் இந்த ரோடில் ஃபுல்லாக மளிகை கடை. நல்லா பரபரப்பாக இருக்குது இன்றைக்கி. இருக்குப்பா, நம்ம வாங்கலை திருச்செந்தூரில். நம்ம எங்கே போய் வாங்கணும் ஞாபகம் இருக்கா? இந்த சந்தில் தான் கடைசியாக போகணும்னு நினைக்கிறேன். கருவாட்டு சந்தை எங்கே இருக்குது? கீழே தான் அண்ணா வலி கை காமிச்சாங்களா கீழே.
எவ்வளோ அழகாக அடிக்க வச்சுருக்கு. இதோ இந்த அம்மா தான். ஸோ இங்கே வந்து கருவாட்டு கடை ப்ளஸ் வந்து மீன் மார்க்கெட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. மீன் மட்டும்தானோ இங்கே? கறி கோழி கடைலாம் இல்லை. அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு சந்தில் இருக்குது. மீன் பார்த்துட்டு வருவோமா? நண்டு எல்லாம் ப்ளூ நண்டு அந்த மாதிரி இருக்குது. ஆமாம். நண்டு எவ்வளோ அது? கிலோ 5 ரூபா. கிலோ 250 ரூபா. அது என்ன மீன் அந்த மஞ்சள் கலரு? செம்ம ஃப்ரெஷ்ஷு அது மீன். இதெல்லாம் என்ன மீன்டா? அனுப்புறாங்க. ஏதாவது இருக்குமா? இருக்கு, ஜிபேலாம் ஒட்டியிருக்காங்க. ஆனால் கருவாடு கடையில் அந்த பாட்டிக்கிட்டலாம் ஜிபே அனுப்ப முடியுமான்னு தெரியல. இப்படி வெளியே போவோம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம இப்படி தான் வந்தோம் போன வாட்டி. ரோடு வழியாக வந்து இப்படி வந்தோம். ஸோ மார்க்கெட் வேறு வந்துட்டு காசு எடுக்காமல் வந்துட்டோம். ஜிபே இருக்குன்னு நம்பி. ஸோ திரும்ப ஏடிஎம் தேடி போகிறோம். நிறைய கடையில் ஜிபே இல்லை, ஒரு சில கடையில் வச்சுருக்காங்கண்ணா. எல்லா இடத்துலையும் சூப்பர் க்ரௌட். ஏடிஎம்மில் பைசா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு திரும்ப ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டுருக்கோம். டீ சாப்பிடலாமா? பஸ்ஸு எடுக்குது. டைம் 10. 11 ஆக போகுதுடா. டீ ப்ளஸ் நன்னாரி காம்பினேஷன். நன்னாரி பயல டீ ஒன்று, நன்னாரி சர்பத் ஒன்று. தூக்கி பாரு, என்ன அடகு, என்ன ஒரு சின்ன அடகு பாரு. மீன் நல்லா இருக்கு. எவ்வளோ அது? ஒன்று வேணுமா? எவ்வளோன்னு சொல்லுங்க. கருப்பாக இருக்கிறது என்னது? 2 கையிலையும் வாங்கி வச்சுருந்தேனே. உனக்கு பணம் பைசா எங்கே அவட்ட கொடுத்தா? அதுவும் விலை மீன். இது ஒரு பாதியோ? அது பாதி மக்கா, பாதி சனிக்கிழமை கொடுத்துட்டு போயிட்டோம். இதுவும் விலை மீன் தானா? என்னமாக்கா? என்ன மீன்? அது மீன் ஒத்தடி மாதிரி இல்லை. 10 சைஸ் உண்டு இல்லை மக்கள. இது அதுலேருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். பெரிய மீன் வெளியே கொண்டு போகிறதுக்காட்டு நல்லா தான். அப்புறம் சனிக்கிழமை கொடுத்தா ஒரு பிறந்தா நான். இது எவ்வளோ? என்ன நம்ம ஒன்று 400 பச்சை கொண்டு வந்த மீன். ஒரு மீன் 1400. அந்த
நான் உங்கள்கிட்ட வாங்குறது வீடியோ எடுத்துக்கிறேன். வீடியோ எடுத்துக்கிறேன் கேமரா. சரிங்களா? நல்ல எடு எடுத்துட்டு ஒரு மீனை கொண்டு போ. பைசா நீ எப்போ வர ஐயம்னா என்ன தராங்க? வீடியோ எடுக்கவோ என்ன எடுக்கோ எடுத்து எடுத்தால் வகை எது வேணுமோ எடுத்து பவுனா அது கலாண்டுறோம் வரேன் ஃபுல்லாக வேகாது. அவனும் வீடியோ கால் போட்டு சிங்கப்பூர் அங்கே போட்டு அது புடி மீன். அது ஃப்ரெஷ்ஷாக கிளி போய் சொல்லி உங்களுக்கு தரதில் ஒன்று. இது கொழுவ பாறை துண்டு, இது மஞ்சள் பாறை துண்டு, இது தனி துண்டு. ஒரு கிலோ அப்படிப்பாங்க. இதெல்லாம் பீஸ் தருவாடலாம் எவ்வளோ வரும்? எலும்புக்கலாம் பீஸு 200 300 சைஸ் போலெல்லாம் இருக்கும். இது என்ன மீன்மா? கொழுவ பாறையில் உள்ள துண்டு. பாறை தனி துண்டு. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் உண்டு மன அவங்களுக்கு. எதுனா அந்த மீன் ஒரு உனக்கு கேரண்டேட் நான் தரலாம். 6 மாதம் இருக்குது பாரு. 6 மாதம் ஆனாலும் கேரண்டேட் இருக்கும். இதெல்லாம் வச்சுருக்கோம். இது 400 ரூபா. அந்த மீன் நீ கையில் எடுத்த இதெல்லாம் தான் நீ சனிக்கிழமை உபயோகிச்சு காய போட்டு எடுத்து நாங்கள் தயார் பண்ணி நாங்கள் எடுத்தோம். ஃப்ரிட்ஜில் கொண்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜு இருந்தால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போட்டால் இப்படியே தான் இருக்கும். இதே 60 தான் இருக்கும். எத்தனை மாதம் கழிச்சிருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். ஏம்மா கடைக்கு வர மாட்டேன். அம்மா இது ஒரு வேலை சொல்லி கொடுத்துருங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், வாங்கிடுவோம். என்ன சொல்ல போனேன் காசை கொண்டு போய் மக்களை கொண்டு கொடுத்து. இது என்ன மீன்? கொடுவான்றாரு அந்த ஊழி மீன் தானே. ஊழி மீன் நம்ம ஒரு மீன் எல்லாம் அதை பற்றி எப்படி வாங்கிட்டு போகிறவங்க தலை வேண்டான்னு சொல்லுவாள்ல, அந்த தலையெல்லாம் வெட்டி போட முள்ளு தலையெல்லாம் இவ்வளோ நெடுவா. நான் இல்லை மன இந்த மீன் தான் இந்த மீன். சரி அதுக்கு இதுவும் சனிக்காம தான் வெட்டி இப்படி காய போட்டு வச்சுருக்கான்னு பார்த்து எனக்கு இது வாங்கிடலாமான்னு இருக்கு. நல்லா காய போட்டு வச்சுருக்காங்க. காந்தியத்துக்கு இப்போ இதெல்லாம் இல்லை காய போட்டு வச்சாங்க. ஒரு 6 மாதம் சரி காய போடாமல் வச்சோன்னா எனக்கு இருக்கு. இது எவ்வளோ? 400 சொன்னீங்களா? இல்லை 500 சொன்னேன். 450 ரூபா சொன்னேன். 400 ரூபா தான். 400 ரூபா சரிங்களா? இன்னும் அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்க, இது மட்டும் இல்லை, இன்னும் வாங்குகிறோம். வீடியோ எடுக்கிறோம், மீனும் இன்னும் வாங்குவோம். அது மட்டும் கிடையாது சரிங்களா? கிளி இது எவ்வளோ? இதே 400 ரூபா போட்டுக்கிறேன். 300 ரூபா அதிகம். இது எத்தனை மீன்? சரி இதெல்லாம் நல்லா இருக்குங்க. இது என்ன மீன்? இது என்ன மீன்? கலவா. இந்த மாதிரி பீஸில் கொஞ்சம் வாங்கிக்கோமா. இந்த பீஸ் நல்லா இருக்கு. அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு தனியாக வாங்கிடு. அது சரி. அதில் ஒரு பீஸா 2 பீஸா வேணா எடு. இதை பிடிங்க. இது எவ்வளோ பாருங்க. அது வரைக்கும் எவ்வளோ வருது பாருங்க. அது வரைக்கும் எவ்வளோ வருது பாருங்க. எப்படி கேட்க 100 ரூபா போட்டுக்கண்ணா. இதே 100 ரூபா தான் போட்டுருக்கேன். குறைக்காத நான் நீ போட்ட கணக்கு தான் போட்டுருக்கேன். நீ எடுத்த பைசாக நான் அவங்களுக்கு அவ்வளோ அப்படியே மடக்குனா போதும் இல்லைங்களா? நீ நாங்கள் 6 மாதம் கழிச்சு தான் வரும். 2,000 சின்ன பிள்ளை எடுத்த நம்ம பைசா கூட நம்ம முறைக்கு பைசா போடல. நான் தந்தைன்னு சொல்ல மாட்டேன். அவன் மட்டும் வருமா வருமானு நினச்சிருக்கேன். சந்தோஷம். வரோம். மக்களும் செல்லுமா ஏய் இந்த நெத்திலி பாரு. இந்த நெத்திலி பெரிய சைஸ் நெத்திலி. ஐல மாதிரி வாங்கினா குழம்பு நல்லா இருக்காது. சூப்பராக இருக்கும். எல்லாம் வந்து பாருங்க. நாளையே வாங்கிடலாம். வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லை. 50 ரூபாய்க்கு வாங்கினா அப்படி தான் வாங்கலாம். திருப்தி சாப்பிட்டேங்க. டால்லாம் ஜாஸ்தி இருக்கும்.
கண்ணு இருக்கு. இது நிறைய வாங்கிட்டேன். 100 ரூபாய்க்கு என்ன ஏதாவது கிடைக்குதா பார்ப்போம். 100 ரூபா பட்ஜெட்டில் புதிப்பு மீன் இருக்கு. புதிப்பு மீன் இருக்கு. எவ்வளோ ரேட்டுன்னு தெரியலையே. அது என்ன புதிப்பா துதிப்பா? புதிப்பு. 800 ரூபா. நான் புதிப்பா சாப்பிடுவோம். அது 700 ரூபா. நான் புதிப்பு மீன் எவ்வளோ? நான் நகரம் எவ்வளோ? 250. 200 குட்டி கலவாங்க. 5 கலவாங்க. நகரே 250. சொன்னல அது ரேட் ஜாஸ்தி தான் இருக்கும். எறா எவ்வளோ அது? 200 கிலோ 600 ரூபா. அது வச்சா தேவை 600 ரூபாய். நண்டு சைஸ் என்ன நண்டு இது? இது எவ்வளோண்ணா? நண்டு எப்படி? நண்டு அது கிலோ 1000 ரூபா. 1000 ஏன்னா நமக்கு இன்னும் வெட்டணும். நாளைக்கு வெட்ட முடியாது. அது எவ்வளோ? அது ஒன்றாங்கம்மா. இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுமா? 50 ரூபாய்க்கு. 50 ரூபா சைஸில் ஒன்று பழமாக கொடுங்க. எது 50? இதில் எப்படி? இது நல்லா இருக்கா? இதுவா? இது நல்லா இருக்கு. அதை விட பாரு. இது 60. ஆல்மோஸ்ட் எல்லாம் பர்ச்சேஸ் முடிஞ்சுது. ரிட்டர்ன் போகிறோம். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அப்படியே ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டே போகிறேன். பார்க்கலாம். இன்னும் நம்ம அந்த சைட்லாம் போகல. அங்கே என்ன எவ்வளோ மார்க்கெட் இருக்கு பாரு. இந்த ஒரு ரோடு தான் வந்திருக்கோம். இங்கே பாரு, பச்சி போண்டா டப்பாவில் போட்டு வித்துட்ருக்காங்க. உப்பு லூஸில் வைக்கிறாங்க. அது மாதிரி ஜான்சி மணத்தக்காளி கீரை சூப்பராக இருக்குடா.